தர்மிக்கு பொற்கிளி கொடுத்த ஒரு காட்சியை நாடகத்தில் நடத்தினோம். அனைவரும் கண்டு மகிழ்ந்தனர். இதோ உங்களுக்காக. நாட்டில் கல்வித்தரம் உயர மேலும் ஆசிரியர் தரப்பட்டுள்ளனர். அது உங்களுக்கு அவசியத்தை. சரி சரி. என்ன ஆயிற்று தேவி? உடல சரியில்லையா? புத்தகத்துடன் வரவேற்பும் இல்லை, பேச்சும் இல்லை. என்ன ஆனது? அரசியல் காலையிலிருந்து சோர்வாகத்தான் உள்ளார். சரியாக உண்ணவும் இல்லை. சரி, அரண்மனை வைக்கிறேன், வரவை பரிசோதிக்கலாம். அத்தோடு அமைச்சரையும் வரவை. மருத்துவரே, அரசர் அழைக்கிறார். அரசின் உடல்நிலை சரியில்லை, சற்று பரிசோதிக்கவும். அமைச்சரே, அரசர் அழைக்கிறார். அரசனுக்கும் அரசிக்கும் வணக்கம். வணக்கம். காலையிலிருந்து அரசு சோர்வாக உள்ளார், சரியாக உண்ணவும் இல்லை. என்ன ஆனது என்று பரிசோதிங்க. அரசே, அரசின் இரத்த அழுத்தமும் சர்க்கரை அளவும் கூடியுள்ளன. கவனம் தேவை. மருந்துகள் தருகிறது. அதோட பத்தியம் மிக அவசியம். மனிதர்கள் கவனிக்கப்படுதல் அதைவிட அவசியம். அரசே, அரசின் உடல் நலத்தை கவனம் கொள்க. நான் வருகிறேன் அரசே. ஏன் சர்க்கரை அதிகத்துள்ளது? என்ன காரணம்? இம்மாதம் அதிக விருந்துகள் இருந்த நடைபயிற்சியும் போதையாகவில்லை. சதா பல்லக்கில் தான் மனமாகிறாய். அதெல்லாம் ஒன்றுமில்லை. என் தந்தைக்கு சர்க்கரைவாதி இருந்தது உலகறிந்த விஷயம். அது இப்போது எனக்கும் வந்தாயிற்று. சர்க்கரைவாதி, ரத்த அழுத்தம், புற்றுநோய் போன்ற பல வாதிகள் பரம்பரைவாதிகள் அல்லவா? நானும் மாட்டிக்கொண்டேன். இல்லையே, அது குழப்பமாகவே உள்ளது. வியாதிகள் பரம்பரையாக வரும். இதற்கு உண்மையான புரிதல் முதல் எனக்கு வேண்டும். அப்போதுதான் மக்களுக்கு நோய்களை பற்றிய விழிப்புணர்வு. என்ன செய்யலாம்? அரசே, தேசத்தில் உள்ள மருத்துவர்கள், மருத்துவ ஆராய்ச்சியாளர்களுக்கு ஒரு தகவல் கொடுங்கள். அது விவாதமாகவே இருக்கட்டும். மனிதனுக்கு ஏற்படும் வியாதிகள் பரம்பரைவாதிகளா இல்லையா என்பது தலைப்பாக கொடுங்கள். அருமையான யோசனை தந்தீர்கள் அமைச்சரே. இதை உடனே தேச மக்கள் கருவினர். என் சந்தேகத்தை தீர்த்து மருத்துவ முன்னேற்கு 1000 பொற்காசுகள் பரிசாக அறிவிக்கிறேன். அருமை மன்னவா, அமைச்சரே, இதை உடனே செய்ய நானும் என் உடல் கவனம் கொள்கிறேன். அரசனுக்கு பெரும் சந்தேகம். அதை தீர்த்து வைப்பதற்கு 1000 பொற்காசுகள் பரிசு அறிவிக்கும். அப்படியாகட்டும் அமைச்சரே. நாட்டு மக்களுக்கு ஒரு நற்செய்தி. அரசனுக்கு பெரும் சந்தேகம். அதை தீர்த்து வைப்பதற்கு 1000 பொற்காசுகள் பரிசு. நகருங்க. அது என்ன சந்தேகம்? மனிதர்களுக்கு ஏற்படும் வியாதிகள் பரம்பரை வியாதியா இல்லையா? இதுவே அரசனின் சந்தேகம். அருமையான சந்தேகம். எனக்கு பதில் தெரிந்தால் 1000 பொற்காசுகள் பரிசு பெறலாம். என்ன செய்யலாம்? ஐயோ, 1000 பொற்காசுகளாச்சே. நான் என்ன செய்வேன்? இறைவா, 1000 பொற்காசுகளாச்சே. 1000 பொற்காசுகள் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே. இறைவா, அரசனின் நயம் மிக முக்கியமானது. அது தீர்ந்தால் போலி மருத்துவமும் புற்றிசல் போல் முளைக்கும் மருத்துவமனைகளும் அடங்கும். அதன் மூலம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படும். மக்களின் உடலம் தானே தேசத்தின் முன்னேற்றத்திற்கு முதல் மூலதனம். எனக்கு அந்த அறிவு இல்லையே. இறைவா, நான் என்ன செய்வேன்? தர்மி, யாரு? என் பெயர் பூதநாயகன். நான் ஒரு மருத்துவ ஆய்வாளர். இதோ அரசின் ஐயத்தை தீர்க்கும் ஆய்வறிக்கை. அதில் உள்ள உண்மையை கூறி பரிசு பெறுக. ஏன் பரிசு உங்களுக்கு வேண்டாமா? வேண்டாம், நீயே பெற்றுக்கொள். மிக்க நன்றி. நான் தர்மி. அரசனின் சந்தேகத்தை தீர்க்கும் பதில் கொண்டிருந்தேன். அனுமதியை தருகிறேன். அரசருக்கும் அரசிக்கும் வணக்கம். அரசே, உங்கள் சந்தேகத்திற்கு வாயிலை காத்து கொண்டிருக்கிறார். அவரை அனுமதிக்கலாமா? அனுமதிங்க. மன்னா, வணக்கம். அரசே, வணக்கம். அரசே, அரசியல் வணக்கம். இதோ தங்களின் ஐயத்தை தீர்க்கும் பதில். மன்னா, ஆய்வினை ஒரு பாட்டு வடிவில் கொண்டு வந்துள்ளேன். ஐயா, மிக்க மகிழ்ச்சி. வாசியுங்க. நவ நாகரீக மயமாகி போய் சமையல் செய்வதே அரிதான வீடுகள் பலவற்றுள் நவீன உணவுகளை வாங்கி உண்ணும் குடும்பங்களுக்கு உணவுகள் வாங்கி தருவோனே. நீ போகும் வீடுகளில் வியாதிகள் அதிகரிப்பது மரபியல் மாறியதால் வந்த வினையே என உணர்ந்தாயோ? ஆஹா, என்ன உண்மை! அருமையான தகவல் விளக்கம். அமைச்சரை ஒரு 1000 பொற்காசுகள் பரிசாக அளிக்க. அரசே, இவர் கூறுவது முற்றிலும் தவறு. பரிசு கொடுக்காதீர்கள். யாரோ ஆய்வு செய்த தகவல் அறிக்கையில அவரே வர சொல்லுங்கள். இதை ஏற்கவே முடியாது. அரசே, மருத்துவர் கூறுவது உண்மை. இக்கருத்தில் ஏதோ மிகப்பெரிய குழப்பம் உள்ளது. இவன் இதை ஆராயவில்லை. உண்மையில் இக்கருத்தை ஆராய்ந்த வந்து விளக்கம் தருவதே சரி. ஐயா தர்மி, இக்கருத்துக்கு விளக்கம் கூறு. விளக்கமா? ஐயா தர்மி, இதை நீங்க தான் எழுதுனீங்களான்னு கேட்பாங்களே. நான் என்ன செய்வேன்? அந்த மருத்துவனை நான் எங்க தேடுறது? சிங்கத்தின் வாய்ப்புல தலையை கொடுத்து விட்டோமே. நான் என்ன செய்வேன்? ஐயோ தர்மி, என்ன பரிசு கிடைத்ததா? பரிசா? அவர்கள் விளக்கம் கேட்கிறார்கள். உங்கள் கருத்தில் குழப்பம் உள்ளது என்கிறார்கள். உங்கள் ஆய்வினை ஏற்க மறுக்கிறார்கள். என் ஆய்வினை ஏற்க மறுக்கிறார்களா? வா தர்மி என்னுடன். மீண்டும் சபைக்கா? நான் வர மாட்டேன். அரசுக்கும் அரசிற்கும்
அரசுக்கும் சபைக்கும் வணக்கம். யார் என் ஆய்வை மறுத்தது? அதை அறிய விரும்புகிறேன். ஐயா, நான் தான் மருத்துவர் தாமோதரன். ஓஹோ, வெறும் பட்டம் பயின்று பதவிக்கு வந்த மருத்துவன் அல்லவா? அதில் இந்த ஆய்வும் விழிப்புணர்வும் தொடர்பும் இருக்க போகிறது. ஓஹோ, நீர் எல்லாம் தெரிந்தவனோ? ஆம், ஐயிலையும் மறந்தவன். அதுதான் உண்மையை சொன்னேன். ஐயா அறிஞரே, நான் அக்கீரன், சபையின் தலைமை புலவர். நம் கருத்தில் ஏதோ குழப்பம் உள்ளது. அதற்குரிய பதிலை தெரிவிப்பது உன் கடமை. ஓஹோ, நக்கீரருக்குமா உண்மை புரியவில்லை? மனிதனுக்கு உடலில் வியாதிக்கு காரணம் ஐம்பூதத்தன்மையில் மாற்றம் ஏற்படல், வாதம், பித்தம், கபம் மாறுதல், மனநிலையில் மாற்றம், உணவின் மாற்றம், உழைப்பின்றி உண்பது, அதை விட வாழ்க்கை முறை, இவை எல்லாவற்றையும் விட 5ஆம் நிலையில் உள்ள பாக்கிய சக்தி. இதற்கும் மரபணுக்களுக்கும் பரம்பரைக்கும் சம்பந்தம் இல்லை என்பதே என் கருத்து. அது சித்தர்களின் கருத்து, ஆயுர்வேத யோகிகளின் கருத்து, அது உண்மையின் கருத்து, ஐநிலை மருத்துவத்தின் உண்மையியல் தத்துவம். அப்போது என் மருந்துகள் வீணன்கிறீரோ? இல்லை, மருந்தும் பத்தியமும் கல்லீரல் கழிவுகளை அகற்றலும் பூமி தத்துவமான உடலுக்கு. நீர் தத்துவத்துக்கு? தண்ணீர் சிகிச்சையும் மன அமைதியும். நெருப்பு தத்துவத்துக்கு? உடற்பயிற்சிகளும் யோகாக்களும். காற்று தத்துவத்துக்கு? ஒழுங்கான மூச்சு பயிற்சிகள். ஆகாச தத்துவத்துக்கு? உண்மையான பக்தியும். இறைவா, என்னோர் உண்மை பேருண்மை. என்னையும் என்ன போன்ற மற்றவர்கள் மக்களையும் அறியாமலிருந்து உன் அறிவு என்ற தீயால் மாற்றி விட்டாயே. அப்போது மரபு ரீதியாக நோய்கள் என்பதற்கு உங்கள் விளக்கம் என்னவோ? அருமையான கேள்வி. இக்கேள்விக்கு விளக்கம் தரவே யாம் வந்தோம். மரபு பாரம்பரியம் என்பது வெறும் மரபணு சம்பந்தமானது மட்டுமல்ல. அது பாரம்பரிய மரபு ரீதியான சரியான பழக்க வழக்கங்கள், வாழ்வியல் முறை மற்றும் உணவு முறை. அதை மீறி தவறான முறையை கையாளும் போது அவனுக்கு வியாதி வரும். மரபணுக்கள் சீர்கெடுவதும் மீண்டும் அவை தன்மையே சீர் செய்து கொள்வதும் ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. பாரம்பரிய நன்னெறி வாழ்க்கை முறை சரியான உணவு பழக்கத்தில் மாறும் போதே வியாதி வருகிறது. இதுதான் மருத்துவ உண்மை. இறைவா, தேசத்தில் மக்களின் இழனத்திலும் மருத்துவம் ஏற்பட வைத்தாயே, என்ன உன் திருவிளையாடல்? தேசத்தில் உள்ள ஒவ்வொரு மருத்துவனும் இந்த மருத்துவ பேரினை புரிந்து மருத்துவம் செய்யும். இந்த மருத்துவ கல்வியின் பாடத்திட்டத்தில் இதை சேர்க்கும் ஆணையிடு. நோயின் மூல காரணத்தை அறிந்து அதை தீர்க்கும் வழிகளை அறிந்து மக்களுக்கு மருத்துவம் செய்க. அதை அருளும் வைத்தியநாயகன், வைத்தீஸ்வரன், மருந்தீசன், தன்வந்திரி என அனைத்துமான என் வாழ்த்துக்கள்.